கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் வச்சுருக்கீங்களா? அப்போ அதுக்காக காத்துருங்க. சூழ்ந்திருக்கிறவங்கள பார்த்து, சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து விடாதீங்க. வார்த்தையை கொடுத்துருக்காருன்னா அவர் உங்களை காத்திருக்க வைப்பார். காத்திருக்கிற காலத்தில் உங்களுக்கான நன்மைகளை உங்களை கொண்டே அவர் செய்து கொண்டே இருப்பார். அது உங்களுக்கு மிகுந்த பலன் உள்ளதாக இருக்கும். அது நினச்சி நீங்கள் சந்தோஷப்பட்டு தேவனை துதிச்சிட்டே இருங்க. எந்த வார்த்தையும் சொல்லியிருப்பார். குழந்தைக்காகவோ அல்லது திருமணத்துக்காகவோ அல்லது வேலைக்காகவோ அல்லது கடன்களுக்காகவோ நீங்கள் எந்த வார்த்தையை சொல்லி தேவனிடத்தில் கேட்டு விண்ணப்பம் பண்ணி ப்ரேயர் பண்ணீங்களோ அந்த வார்த்தைக்காக கர்த்தர் உங்களுக்கு பதில் உத்தரவு கொடுத்துருப்பார். அந்த வார்த்தையை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. கர்த்தரால் நீங்கள் மறக்கப்படுவதில்லை. அவர் சொல்கிறாரு, நீ என்னால் மறக்கப்படுவது இல்லைன்னு ஏசாயா 44:21 சொல்கிறாரு. ஸோ கர்த்தரிடத்தில் சொல்லிகிட்டே இருங்க. கர்த்தர் உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார். அவரால் எல்லாம் செய்யக்கூடும்.